எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் கிறிஸ்கிசன் சேனல்லேருந்து மிஸ்ஸஸ் பூர்ணி பிரசன்னா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸாக வெஜ்ஜு பர்கர் செய்ய போகிறோம். இந்த வெஜ்ஜு பர்கர் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம அழகாக குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். அதனால நான் உங்கள் எல்லாருக்கும் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் எல்லோரும் வெஜ்ஜு பர்கர் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வெஜ்ஜு பர்கருக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நம்ம பன் எடுத்துக்கிறோம். அப்புறம் சீஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா குடமிளகா, கேரட்டு, அப்புறம் ஆனியன், தக்காளி நம்ம வீட்டில் உள்ளதான். அப்புறம் க்ரீன் சாஸு, அப்புறம் க்ரீன் சில்லி சாஸு, அப்புறம் சோயா சாஸு, அப்புறம் டொமேட்டோ சாஸு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, முதல்ல லைட்டாக நம்ம பன்னை லைட்டாக சூட் பண்ணிக்கலாம். பன்னை லைட்டாக ரோஸ் போட்டு எடுத்துக்கலாம், ஈஸி. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். அதில் இப்படி வச்சு நம்ம அழகாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அழகாக இப்படி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர்லேயே அழகாக ரோஸ்ட் ஆயிரும். 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துகிட்டா போதும், ரொம்ப நேரம் வைக்க வேணாம். ஒரு ஸ்பூன் க்ரீன் சாஸ் ஊற்றிக்கிறோம், சோயா சாஸ் ஊற்றிக்கிறோம், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிறோம், இப்போ இது மூணையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சீஸை தீவி விடணும். இங்கே பாருங்கள், இந்த சீஸ் இதில் அப்படி தீவி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி 3 சாஸையும் நம்ம நல்லா கலந்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பன் எடுத்துக்கோங்க. பன் எடுத்து இந்த சாஸை நம்ம இந்த 3 சாஸையும் நம்ம இதில் இப்படி தடவணும். நல்லா தடவிட்டு இதில் ஒரே ஒரு குடமிளகா, ஒரு தக்காளி, ஒரு ஆனியன், ஒரு கேரட், இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு விடலாம். இப்படி விட்டுட்டு இப்போ இன்னொரு பன்னை நம்ம எடுத்து அதில் சாஸை நல்லா அப்படி தடவணும். அதுலேயும் நம்ம சீஸ் அப்படி திருவலாம். இந்த மாதிரி இந்த சீஸோடு சேர்த்து இதை நம்ம இது கூட வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இது மாதிரி நம்ம ஒரு பீஸாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கணும். அதில் பட்டரை நல்லா தடவுவோம். பட்டரை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாயிரும். இப்போ ஒரு இதாக எடுத்து லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்து அழகாக அப்படி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் தான் லைட்டாக ஹீட் ஆனால் போதும். ஒரு 2 செகண்ட் இப்படி மூடி வச்சுருங்க. சூப்பரான சுவையான வெஜ்ஜு பர்கர் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.